நமக்கு சொல்லி கொடுத்து இதை இப்படி போட்டுக்கணும், இதை இந்த டைம்ல கழட்டி வச்சிடணும், இதை போட்டிருக்கிறப்ப பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும், குறிப்பா சிவ மந்திரத்தையும் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. சரிங்களா? இது தீட்சை வாங்குறப்ப சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா சிவ மந்திரம் வேற, பஞ்சாட்சர மந்திரம் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சிவ மந்திரம் வேற, பஞ்சாட்சர மந்திரம் என்பது வேறு. சரி, இப்போ இந்த மந்திரங்களை சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு தீட்சை முறைகள்னு உண்டு. அந்த தீட்சை முறைகளை ஏத்துக்கிட்டு சொல்றது உண்டு, இல்லைன்னா விரதம் போல அசைவம் சாப்பிடாம இருந்து சொல்வது உண்டு. இப்போ குடும்பஸ்தர்களா, அதாவது திருமணம் இருக்கிறவங்க மனைவியோடு இருக்கிறப்ப மனைவியும் போட்டுக்கலாம், இவங்களும் போட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி அமைப்புல அவங்க அதை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க உடம்புக்கும் நல்லது, அந்த குடும்பத்துக்கும் நல்லதுங்க. சிவபெருமானோட ஆசைகள் பரிபூர்ணமா கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அந்த தன்மைகளை பத்தி தெரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன பசங்கள்லாம் போட்டுக்கிறாங்க, ஆசையா போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு அதை பத்தி எல்லாம் தெரியல. இப்போ அது ஒரிஜினலா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரப்ப கண்டிப்பா ஒரிஜினல் இல்லை. ஏன்னா ஒரிஜினல் மாலைகளாவோ அந்த மணிகளாவோ இருக்கும் பட்சத்துல அதோடைய பலனை அது தெரியப்படுத்தும். அப்போ அவங்களுக்கு அது புரியும். ஒரிஜினலா இல்லாததுனால தைரியமா போட்டுக்கலாம். ஏன்னா அதை பத்தியான எந்த தாக்கமும் பலனும் அவங்களுக்கு தெரிய போறது இல்லை. சரிங்களா? இதான் உண்மை. நடைமுறையில இப்படிதான் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போ இந்த ருத்ராட்ச மணியை போட்டுக்கலாமா வேணாமா, எனக்கு ஆசையா இருக்குன்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். கும்பகோணத்துல தேப்பெருமாள் நல்லூர் அப்படின்னு ஒரு இடம் உண்டுங்க. நீங்க கும்பகோணம் இறங்கி அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ காட்டை யார்ட்டையாவது தேப்பெருமாள் நல்லூர் கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்க கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. அது உப்புளியப்பன் கோவிலுக்கு போறோம்ல, அந்த பாதையில அந்த ரோட்ல வரும் தேப்பெருமாள் நல்லூர்னு பேர். அந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணி முடிச்சோன்னா அவங்க பிரசாதமா ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டையை தருவாங்க. சரிங்களா? அங்க விபூதி கொடுக்க மாட்டாங்க, ருத்ராட்ச கொட்டை தருவாங்க. அதை வாங்கி உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கோங்க. பெண்களா இருந்தா உங்களுடைய பாக்கெட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டு வச்சுக்கோங்க, இல்லை ஹேண்ட்பேக் வச்சுக்கோங்க. இப்படி உங்களுடைய அந்த மணிகளை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு நிச்சயமாக உங்களுக்கு எந்த முகத்தோட ருத்ராட்ச மணி வந்து சேரணுமோ அதை ஒரு நபர் கொண்டாந்து தருவார். யாரும் ஒருத்தவங்க தருவாங்க. என்னுடைய வாழ்க்கையில நடந்த அதிசயம், என் வாழ்க்கையில அகத்தேரையா எனக்கு புரிய வச்ச விஷயம். அதை தான் இன்னைக்கு சொல்றேன். தேப்பெருமாள் நல்லூர்ன்ற கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பிரசாதம் அவங்க தருவாங்க இல்லையா, அந்த ருத்ரமணிகளை வாங்கி உங்களோடய வச்சுக்கோங்க. அவங்க பிரசாதமா தர்றதை அது வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரிஜினல் ருத்ராட்ச மணிகள் உங்களோட வந்து சேரும். அப்படி வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை நீங்க வெள்ளியிலேயோ இல்லை தங்கத்திலேயோ குப்பி கட்டியோ கோர்த்து நீங்க போட்டுக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கடைபிடிக்கணும். அதை படுக்க முன் கலட்டி கீழே வச்சிடணும். காலையில எந்திரிச்சு திருப்பி போட்டுக்கணும், குளிச்சுக்கணும். இதை தாம்பத்தியத்தை ஈடுபடும் போது அதை கழட்டிட சொல்லுவாங்க. இதை அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன், என்னோட கற்பனை எல்லாம் கிடையாது. சரிங்களா? இப்போ கணவன் மனைவியா இருக்கிறப்ப அது சேரலாம்ல, சேர்ந்துக்கலாம்ல, அப்போ எப்படி அது தடையாகும் அப்படிங்கிற கேள்வி வரும் பட்சத்துல எனக்கு சொன்னதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். சரிங்களா? அதனால குழப்பிக்காதீங்க. ஒண்ணு.